எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பேட்டரியிலேருந்து ஒரு லோடு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம். மல்டிமீட்டரில் தான் செக் பண்ண போகிறோம். ஒரு மல்டிமீட்டரில் காமனில் இந்த கருப்பையும் 10N போட்டிருக்கு பார்த்திங்களா, இதில் இந்த சிகப்பு ஒயரையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த ப்ராபையும் சொருக்கிட்டு இந்த பேட்டரிலேருந்து வர கருப்பை நான் அப்படியே டைரெக்டாகவே அந்த போர்டு கொடுத்துட்டேன், கனெக்ஷன் கொடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு ஒயரை மட்டும் இந்த பேட்டரிலேருந்து வர ப்ளஸ்ஸை இந்த மல்டிமீட்டரோட சிகப்பு கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், இது வந்து 10 ஆம்பியரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஹையஸ்ட்டு 10 ஆம்பியரில் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, 10 ஆம்பியரில் வச்சுக்கிட்டேன். பேட்டரியோட ப்ளஸ்ஸை இந்த சிகப்பு ஒயரையும் பாருங்கள், பேட்டரிலேருந்து வர கருப்பு ஒயரை போர்டுக்கு டைரெக்டாக கொடுத்துட்டேன். பேட்டரிலேருந்து வர ப்ளஸ்ஸை இந்த சிகப்பு ஒயரை இந்த மல்டிமீட்டரோட சிகப்பில் மாட்டிக்கிட்டேன். இந்த மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா போர்டில் ப்ளஸ் கொடுக்க வேண்டிய அதுலேயே மாட்டிக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோடு ரன் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ எடுக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் 20 அமைச்சு போகும். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 20 மில்லி ஆம்பியரா 0.1 ஆம்பியர் கரெக்டாக எடுக்குதுங்க. ஓகேங்களா, 0.1 ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஒரு செகண்ட் எடுக்குது. ஓகே, இந்த மாதிரி தாங்க செக் பண்ணுறது. நீங்கள் வேறு எந்த ஒரு இதை வச்சு நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். பேட்டரியோட மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக போர்டு கொடுத்துடலாம். அவரோட மல்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா காமனில் கருப்பையும் 10 ஆம்பியர் இருக்கிற சிகப்பையும் மாட்டிக்கிட்டு, அப்புறம் ஆம்பியரில் 10 ஆம்பியர் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கம்மியாக காட்டுச்சுன்னா கொஞ்சம் அதோட கம்மியாக கொஞ்சம் குறைச்சி வச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆம்பியர் வந்து இந்த போர்டு இல்லை லோடு எவ்வளோ எடுக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். பேட்டரியோட கருப்பு ஒயர் டைரெக்டாக பிசிபி போர்டு கொடுத்துக்கோங்க. சிகப்பு ஒயர் பார்த்திங்கன்னா பேட்டரிலேருந்து இந்த மல்டிமீட்டர் கொடுத்துட்டு, அப்புறம் மல்டிமீட்டர் கருப்பு ஒயராக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிபி போர்டு கொடுக்கணும். ஓகேங்களா, இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த லோடு வந்து எவ்வளோ ஆம்பியரை எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மல்டிமீட்டர் மூலமாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.